4 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குது, எல்லாமே நல்ல கம்பெனி தான். நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேற்று கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் கூட இன்றைக்கி நிஃப்டி கேப் டவுன் ஆனதுனால எல்லாமே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு பையிங் தான் வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் ரேஞ்சில் இன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு ஒன் டே இன்றைக்கி என்ட்ரி ஆன ஸ்டாக்கே எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க ஸ்டாக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவருங்க. இன்றைக்கி மட்டுமே இது பார்த்தீங்கன்னா 1.25% அடித்து ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3000 அந்த லெவலில் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான், நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ இதோட மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வரைக்கும் கொண்டு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஹை வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கதாங்க ஹை இல்லை இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. 2860 ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்டு வந்து பார்த்திங்கன்னா சன் பார்மா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 ரேஞ்ச் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாகவே என்ட்ரி ஆகுங்க நாளைக்கு ஓப்பனிங் ரேஞ்சில். அப்படி நீங்கள் கணக்காக 2000 வச்சுட்டு வேண்டாங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கீழே வந்துச்சுனாவே கொடுத்துருவாங்க. கணக்காக அந்த ரவுண்ட் வேல்யூ 2000 அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஒரு 190 அந்த ரேஞ்ச் வந்துச்சுனாவே கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிக்கலாம். இல்லை அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட் ஒரு 100 பாயிண்டே வந்ததே போதும் அப்படின்னா கூட ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களோட விருப்பங்க. ஆனால் நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் போகும். அதுக்கு மேலே உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களுக்கு போதுமான அளவு வந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ எந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப பெரிய நெகட்டிவில் வராங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவ் வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் முடிஞ்சதுமே திரும்ப அது வந்து ஒன்றும் காஸ்ட் டு காஸ்ட்டில் இருக்கும், இல்லாட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் மூவில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்லே என்ட்ரி ஆகிருக்கணும். ஸோ இன்றைக்கே என்ட்ரி ஆகிருக்கணும், நேற்றே என்ட்ரி ஆகிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து அந்த 12,000 நியர்பை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நான் கொடுக்குற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ஸ்டாக்கு தாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் கிடையாது. எல்லாமே நல்ல ஒரு கம்பெனி தான், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டாக் தான். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்லாம் தேவையில்லைங்க. நம்ம மொமெண்டமில் என்ட்ரி ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் பார்க்கணும். ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுங்களா புக் பண்ணிவிட்டு திரும்ப நான் அடுத்த நாள் கொடுக்குற ஸ்டாக்கில் அப்படியே என்ட்ரி ஆகிக்கோங்க. இன்றைக்கி இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா 1%க்கு 1.25% கிட்டத்தட்ட அடித்து ஏற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்துட்டு தான். ஸோ திரும்ப கீழே வருதுங்க. இப்போ யாராச்சும் என்ட்ரி ஆகும்னு நினச்சிங்கன்னா கூட என்ட்ரி ஆகுங்க. நாளைக்கு ஓப்பனிங் ரேஞ்சில் என்ட்ரி ஆகுங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பார்த்துக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்தது பாருங்கள், நான் கொடுத்ததுக்கப்புறமே பாருங்கள் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days நல்ல ஒரு பையிங் தான். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த லெவலில் விட கீழே ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் கீழே வந்துட்டுங்க. சைட் வேஸில் ஒரு 2 நாள் இருந்துட்டு 3 நாள் இருந்துட்டு நல்ல ஒரு பையிங் மூவ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அது மாதிரி நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டாக் தான் கொடுப்பேன். ஜஸ்ட் அப்படி கீழே வந்துச்சுனால 1 or 2 days 3 days தான் இருக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் முடிங்காட்டி மேலே வந்துடும். என்னென்ன இந்த ஈக்விட்டி ஸ்டாக் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸாக கொடுத்த ஸ்டாக்கை கூட செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்ல ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஸ்டாக் நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால அது கொடுக்கவே இல்லை. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட்டு நான் அது கொடுக்குறப்ப கொடுக்குறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் தாங்க. அதுக்கு காரணம் என்ன, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக்கும் US 30 டவ் ஜோன்ஸ் இருக்குல்லங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செல்லிங் வந்துச்சு. ஸோ அதனால் நம்மளோட ஃபியூச்சர்ஸும் இறங்குறதுனால காலையில் கேப் டவுன். ஸோ கேப் டவுன் ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் தான், அப்படியே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. ஏன்னா இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த மாதிரி லெவலில் தாங்க இந்த ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்ஷன் பையிங் இன்றைக்கி ஒன்று என்னோடய லைவில் நானாக ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு யாருக்குமே வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலுங்க. ஸோ எப்படி பை பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துலலாம் பை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன். ஸோ என்னோடய லைவ் என்ன கூட செக் பண்ணி பாருங்கள், நான் எண்டு ஸ்க்ரீன்லாம் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் புல்லிஷ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஆல் டைம் ஹையை உடைச்சு மேலே போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல்லர்ஸாக இருந்தாலும் புட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க. பேங்க் நிஃப்டி அதேதாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய ஒரு மூவ் இல்லைங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பேங்க் நிஃப்டியோட மூவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வரப்போகுது. ஸோ நான் இன்றைக்கி ஈக்விட்டி ஸ்டாக்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்கலங்க. அதை பாருங்கள் வேணாலும். நான் ஆல்ரெடி நேற்று கூட பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் ஆகிறப்ப இந்த ஒரு 1650 இந்த ரேஞ்செலாம் பிரேக் ஆகிறப்ப திரும்ப அது ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இந்த ரேஞ்சிலேங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா 1380 வந்து நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வச்சு வாங்கினேன். நான் அதுவும் நம்ம இதில் தாங்க சொன்னேன். நான் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ கூட இருக்கும். நான் அதை வீடியோ கூட என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேணா கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த லோ ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வராதுங்க. நம்ம காலத்துக்கும் சரி இனிமேல் இந்த லோ வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இனிமேல் வந்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும், சப்போர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லாம் வரணும்னா பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ், இப்போ எப்படி இந்த கொரோனா கிராஷ் வந்துச்சுங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராஷ் வந்தால் தான் இந்த லெவல் திரும்ப வந்து பிரேக் பண்ணும். அப்படி வந்தால் கூட இனிமேல் இந்த லெவல் இந்த ப்ரைஸ் லெவல்லாம் வருதா என்னன்னு தெரிலங்க. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தாங்க பேங்க் நிஃப்டி மட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுகிட்டு போகும். நிஃப்டி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு தாங்க சான்சஸ் அதிகம். ஸோ கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நாளைக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 250 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் முடிப்பான்னு நினைக்கிறேன். 200 to 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்னென்னு பார்ப்போங்க. நம்ம லைவில் நம்ம தான் டெய்லி நம்ம லைவ் ட்ரேட் வந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க. டெய்லியும் ப்ராஃபிட் தான். நீங்கள் வேணால் கூட என்னோடய லைவை எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். வந்து நம்மளோட லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோ ஈக்விட்டியோ ஏதாச்சும் வந்துன்னா அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.